படைப்பும் புதிய அரசியல் வரலாறு. இப்ப திருச்சுழி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அண்ணன் ஆவரங்காடு கார்த்திக் ராஜா அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்ணன் செந்தமிழன் சீமானால் ஏன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? எதுக்காகனா நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தூய தமிழ் தேசிய பிள்ளைகள். ஒரு போதைப் பொருளோ, ஒரு கஞ்சா கடத்தல் வழக்கோ, ஒரு மணல் கொள்ளையோ ஏதுமற்ற தூய தமிழ் தேசிய பிள்ளைகள். எதனால சொல்ல வரோம்னா, நீங்க இங்க பாக்குற ஆவரங்காடு கார்த்திக் ராஜா ஒரு வழக்கறிஞர். அவர் வழக்கறிஞரா நீதிக்கு நேர் நிற்கிற ஒரு ஆண்மையுள்ள மகன். இதே சொத்து குவிப்பு வழக்கோ, மணல் கொள்ளை வழக்கோ, மற்ற வழக்குகளோ இருக்கிற வேட்பாளர் கிடையாது எங்கள் அண்ணன் கார்த்திக் ராஜா. 2026 தேர்தலில் வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்ட எங்கள் அண்ணன் கார்த்திக் ராஜா அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் வேட்பாளராக வெற்றி பெற்றுட்டார். ஒரு கனவு காண்புமே, அவர் வெற்றி பெற்றுட்டாருன்னே வைங்களேன். திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றுட்டார். என்ன நடக்கும்? மணல் கொலை திருச்சுழி தொகுதியில, சட்டமன்ற தொகுதியில மணல் கொலை முற்றிலுமா தடுக்கப்படும். கொள்ளை இதே படையூர் பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா 9 வார்டுகளை மூடி சோலார்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது ராக்கி நிறுவனம் முற்றிலுமா மொத்த கழிவுகளை இங்க வந்து கொட்டிக்கிட்டு இருக்கா. இவ்வளவுக்கும் சட்டமன்ற தொகுதியில உட்பட்ட பகுதியில் இந்தியாவிலே நீங்க தமிழ்நாட்டில நீங்க பெரிதா எடுத்து பார்க்க போயிட்டா திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் அதிக கல்குவாரிகள் இருக்கு, மணல் கொள்ளை இருக்கு. ஏன் இது தெரியாதா? அரசியலுக்கு தெரியாதா? அரசு நடவடிக்கை இருக்காதா? என்ன நடக்குது இங்க? அப்ப எல்லாத்துக்கும் பினாமியா இருந்து செயல்படுறவங்க யாரு? அப்ப இதுக்கு முன்னோடியா இருக்கிறது யாருன்னு பார்க்க போகல நம்ம அமைச்சர் ஐயா தங்கத்தமிழ் சார் தான் இருக்கிறார். அவர் ஏன் எதையுமே கண்டுகொள்ளாம இருக்கிறாருன்னா அவருக்கு போக வேண்டியது போயிருது, அரசு அதிகாரிகளுக்கு போக வேண்டியது போயிருது. அதனால எதையும் கண்டுக்கிறது. இந்த கொள்ளை முற்றிலுமா மணல் கொள்ளை, கல்குவாரி கொள்ளை, கனிம வள கொள்ளை எல்லாத்திலும் இருந்து முற்றிலுமா தடுக்கிறேன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. ஏன் வாக்களிக்கணும்? தூய குடிநீர், சரியான சமமான தரமான சாலை, தூய சரியான சமமான எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் முற்றிலுமா போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு தூய தமிழ் உலகமா இந்த உலகம் மாறும். விவசாயம் அரசு பணியாகும். ஆடு மாடு மேய்க்கிறவன் அரசு பணி. நீங்க பொதுப்படியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறது என்ன அரசு பணி? ஆமா, டாஸ்மாக்ல எம்எல்ஏ பிஏ எம்பிஏ படிச்சவங்க எல்லாம் ஊழியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க? அவனுக்கு கிட்டத்தட்ட 2018 இருந்து 2018 டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண யாருமே இன்ன வரைக்கும் ஆசிரியர் பணிக்கு போய் சேரவே இல்லை. ஏன்? எல்லாமே கேள்விக்குறி. ஏன்? அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் எவ்வளவு லட்சம் பேர் இன்னைக்கு பட்டதாரியாக இருக்கிறான், எவனுக்குமே இது வரைக்கும் வேலை வரல. ஏன் இந்த அரசாங்கம் கொடுக்க முடியாதா? எல்லா பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கான். டாஸ்மாக் ஒரு பள்ளிக்கூடத்தை மூட 2 டாஸ்மாக் திறக்கிறான். என்ன நடக்குது இந்த தமிழ்நாட்டுல? இதை கேட்கறதுக்கு தகுதியான ஆண்மகன் இல்லை. அதை அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் பிள்ளைகள் நாங்களும் பின்னாடி அவனுக்கு துணையாக நின்றே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க வரும் தேர்தல்ல தூய தமிழ் தேசிய பிள்ளைகளான எங்களுக்கு நீங்க வாக்களிங்க. நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் விவசாய சின்னத்திற்கு நீங்க வாக்களிங்க. நாளைய தலைமுறைக்கு வாழ்வழிங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.